ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து 7வது வாய்ப்பாடு 8வது வாய்ப்பாடு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக பார்ட் டைம் ஜாப் நடத்திட்டு வராங்க. உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். அது இல்லாமல் இன்டர்நெட் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து 7வது வாய்ப்பாடை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி 9 கட்டம் போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம வந்து 2வது வாய்ப்பாடு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது 7வது வாய்ப்பாடும் அப்படி தான். இது எப்படி எழுதணுன்னா, ஜஸ்ட் நம்ம 1 2 3 வந்து மேலேருந்து எழுதிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ரோலோட கடைசி காலத்தில் 1, அதுக்கு கீழே உள்ளது காலத்தில் 2 3 1 2 3, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே 4 5 6, அதுக்கப்புறம் 7 8 9. அதாவது நான் இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி 1 2 3 ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா 1 2 3 வந்து 9 வரை முடிஞ்சிருச்சு. இந்த 0 வந்து வெளியில் போட்டுக்கலாம். ஸோ 0 வெளியில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக, அதாவது 10வது இதுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இது 0, அதுக்கப்புறம் நம்ம 1 போடுவோம். 1 போட்டதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்குள்ள 2. ஸோ 0 ஃபஸ்ட்டு கட்டத்தில் 0 1 2. இப்போ 3 இது முடிஞ்சிருச்சு. அதாவது 1 7 7 7 14 3 21. அதே மாதிரி 2ல் முடித்தோமா திரும்ப 2லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2வது கட்டத்தோட கட்டத்துக்கு அதாவது எடுத்துகிட்டு 2, அடுத்தது 3, அடுத்தது 4. இப்போ 4 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அடுத்த ரோக்கு பார்த்திங்கன்னா திரும்ப அதே 4லேருந்தே ஸ்டார்ட் போகும். 4 5 6 முடிஞ்சிருச்சா? இப்போ 9 வரை முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி உள்ளது 7 வந்து வெளியில் 0 போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம 7 போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 7 7 7 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 56 9 63 10 70. இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு 7வது வாய்ப்பாடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம 8வது பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து 8வது வாய்ப்பாடு. அதாவது படத்தில் காமிச்ச மாதிரி 10 கட்டம் போட்டுக்கிறோம். முதல் இதில் ஒரு 5 ரோ, 2வது இதில் ஒரு 5 காலம், 2 ரோ மட்டும் போட்டுக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைட் டு லெஃப்ட் வந்து 0 2 4 6 8. அதே மாதிரி திரும்ப 2வதுலேயுமே இதே மாதிரி 0 2 4 6 8 இப்போ போட்டுக்கிட்டோம். சரி, 10 கட்டம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம வந்து இப்போது லெஃப்ட் டு ரைட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 1 2 3 4. ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிருச்சா? 4ஓட அடுத்தது ரோ வந்து திரும்ப 4லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 5 6 7 8. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக 8வது வாய்ப்பாடு முடிஞ்சிருச்சு. 1 8 8 2 8 16 3 8 24 4 8 32 5 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 18 80. ஸோ 8வது வாய்ப்பாடு இதுவும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இது நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சா பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக புரியும், நமக்கும் வந்து புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்ரி டைம் வந்து நம்ம கால்குலேட்டரையோ மொபைலை யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளோட மெமரிக்கு வேலை கொடுத்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.